வணக்கம் தோழர். வணக்கம். நேற்று சன் டிவியில் நடந்த டிபேட் ஷோவில் நீங்கள் அடுக்கடுக்கான அந்த கேள்விகளை முன் வச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதாவது கீழடியில் சமணர் படுக்கையில் ஆய்வு செய்ததை கூட விடுங்க, இந்த பக்கம் கீழடியில் ட்ரோன் பறக்க விடுவதற்கு அனுமதியே மாநில அரசாங்கத்திற்கு கிடையாது, 3 கட்டமாக அனுமதிகள் வாங்கணும் அப்படின்னு லைவ்ல பேசின பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கே நிறைய பேருக்கு அது எனக்கு புரியலன்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு மாநில அரசாங்கம் எங்கே ட்ரோன் விடணும் அப்படின்றது கூட மத்திய அரசாங்கத்தால் விதிமுறை விடுக்கப்படுமா? அப்படி விட்டால் அது எந்தெந்த இடங்களில் விடக்கூடாது, எங்கே விடலாம், என்ன மாதிரியான அனுமதி வாங்கணும்னு நீங்கள் தெளிவாக சொன்னீங்கன்னா இதில் புரியும் நினைக்கிறேன். இல்லை, அடிப்படையில் ட்ரோன் பறக்க விடுறது என்பது ஏர் டிராஃபிக்னு நம்ம சொல்லுவோம். எப்படி விமானம் போவதற்கான ஏர் டிராஃபிக் இருக்கோ, இங்கேயுமே உங்களுக்கு ஒவ்வொரு லேயராக இவ்வளோ தூரம் ஹைட் வரைக்கும் அப்படின்னு விமானம் பறப்பது, அதுக்கு கீழே மற்றது அப்படின்னு ட்ரோனுக்கான ஹைட்ஸ் வரைக்குமே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வச்சு சட்ட வரையறை விதிகள் இந்தியாவில் இருக்கிறது. மத்திய அரசு தான் அதுக்கான கண்ட்ரோல். ஏர் டிராஃபிக்கிங்க்குன்னு நம்ம சொல்லக்கூடியது, ஏர் டிராஃபிக்கிங்னா உங்களுக்கு வான்வழி போக்குவரத்துக்கான கண்ட்ரோல். அந்த இது முழுக்க முழுக்க நேரடியாக ஓவரால் கண்ட்ரோல் மத்திய அரசுக்கிட்ட தான் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, அந்த 3 லேயர் நம்ம சொன்னது பர்மிஷன் கொடுக்கக்கூடியது. லோக்கல் போலீஸ்ட்டே நீங்கள் ஆப்வியஸாக வாங்கணும், அதுதான் பாட்டம் மோஸ்ட் லேயர். அதற்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இடம் கீழடிங்கிறது தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வரக்கூடியது. தொல்லியல் துறையில் குறிப்பாக மாநில அரசுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு தொல்லியல் துறை இருந்தாலும் ஓவரால் ஃபைனல் டெசிஷன் யார் எடுப்பான்னா மத்திய அரசு தான். இப்போ உதாரணத்துக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணா கீழடி குறித்து ஆய்வு செய்த அறிக்கையை ஏன் இப்போ வரைக்கும் வெளியிடாமல் வச்சுருக்காங்கன்னா, முழுமையான அதிகாரம் குவிக்கப்பட்டது அங்கே தான் இருக்குது. ஸோ நமக்கு ஒரு துறை இருந்தாலும் கூட நம்ம முடிவு எடுத்தாலும் அதை முழுமையாக அறிவித்தாலும் ஏற்றுக்கிறது அங்கீகரிக்க வேண்டிய இடம். அதை ஃபைனலாக அவங்க அங்கீகரித்தாதான் அது இந்தியா அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்கிற இடத்துக்கு வரணுங்கிறது தான் விதி. இப்போ நம்ம நேரடியாக வந்தோம்னா ஒரு சட்டம் இருக்கிறது. அது சட்டம் பார்த்திங்கன்னா AMASR, ஏன்ஷியன்ட் மானுமெண்ட் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட் அண்ட் ரிமைன் ஆக்ட். எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமாக உதவி செய்யுங்க. நன்றி. அதாவது பழங்கால நமக்கான அந்த பண்பாட்டு கூறுகள் இருக்கும் இல்லையா, அதற்கும் தொல்லியல் ரீதியிலாக ஆய்வு செய்யக்கூடிய இடங்கள் மற்றும் மீதம் இருக்கக்கூடிய இடங்களுக்கான சட்டம்னு இந்த விதி இருக்குது. இது என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு அகழாய்வு தலங்கள் இருக்கு இல்லையா, அது 100 மீட்டர்லேருந்து 200 மீட்டர் வரைக்கும் யாரும் ஆக்கிரமிக்கவோ இல்லை அங்கே கட்டடங்கள் எழுப்போதோ இதற்கான தடைகள்லாம் விதிச்சிருக்கிறாங்க. இது ஆரம்ப காலகட்டத்தில் 1950களில் வந்தது. 2010 அதில் ஒரு அப்டேட்டு திருத்தமும் செய்கிறாங்க. இதற்கு பிறகு 2018 இருந்து தான் ட்ரோன் தொடர்பான விஷயங்களுக்கு இது வரைக்கும் 3 வெவ்வேறு விதமான விதிமுறைகளை இந்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. அதில் பார்த்திங்கன்னா ட்ரோன் ரெகுலேஷன் 1.0 அப்படின்னு 2018 அப்போது இருந்த சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர், விமான போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த டாக்டர் சுரேஷ் பிரபு வெளியிடுகிறார். அதற்கு பிறகு 2.0 வருது. இன்னும் தேதிக்கு 2024 ஒரு ரெகுலேஷன்ஸ் ட்ரோன். ஏன்னா நீங்கள் எல்லா ட்ரோனையும் பயன்படுத்திட முடியாதுங்கிறது ஒன்று. இந்த ட்ரோன் பயன்படுத்துவது என்பதற்கான இதை ஏன் வரையறை செய்கிறாங்கன்னா, நீங்கள் பழங்கால தொன்மைகள் அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது கொஞ்சம் தவறுனாலும் அது சேதமடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் குறிப்பிட்ட மீட்டரை தாண்டி தான் தூரம் இருந்து தான் பார்க்க முடியுங்கிற ஆப்ஷனை ஏன் செய்கிறாங்கன்னா, நீங்கள் இது தொல்லியல் ஆய்வாளர்கள் அவங்க அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் இதனால அது சேதமடைவதற்கு ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. எக்ஸ்பர்ட்ஸ்னால தான் அதை ஹேண்டில் பண்ண முடியுங்கிறதுனால தான் நமக்கு குறிப்பிட்ட தூரத்தை தாண்டி போகக்கூடாது. எப்படி உங்களுக்கு மெட்ரோக்கு ஒரு எல்லோ லைன் போடுவாங்களோ அந்த மாதிரி அங்கே உங்களுக்கு லைன் போட்டு தான் அதுக்கான எக்ஸிபிஷன் இதே வைப்பாங்க, அல்லது நீங்கள் நேரடியாக தொடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திட்டு தான் செய்வாங்கங்கிறது இருக்கக்கூடிய விதி. இப்போ நம்ம கேட்க வேண்டியது, 2018 விட்ட ட்ரோன் ரெகுலேஷன் படி 3 ஜோனாக பிரிக்கிறாங்க. எல்லோ ஜோன், ரெட் ஜோன், க்ரீன் ஜோன் நினைக்கிறேன். 3 ஜோனாக பிரிக்கிறாங்க. இதில் எல்லோங்கிறது பார்ஷியலி அலோவ் பண்ணுவாங்க, ரெட்டு சுத்தமாக ட்ரோன் பறக்கக்கூடாதுன்னு பிரித்து வச்சுருப்பாங்க. அகழாய்வு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே பெரும்பாலும் எல்லோ ஆர் இன்னமும் ப்ராசஸ் போதுன்னா ரெட்டில் தான் பெரும்பாலும் இருக்கும். ஒன்று, இது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ கீழடி அப்படிங்கிறது இன்றைக்கும் தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இதாச்சும் அகழாய்வு நடக்கிற இடம். அகழாய்வு எதுவுமே வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய தஞ்சை பெருவுடையார் கோயில் எடுத்துக்கோங்களேன், அது ஆர்கியாலஜிக்கல் ASI கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. 2023 வருஷம் ராஜராஜனுக்கான சதய விழா நடக்கும் இல்லையா, சதய விழா நடக்கும்போது ASI கிட்ட, அதே போல் DGCA ஃப்ளைட் கண்ட்ரோலுக்கான அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் விமான போக்குவரத்து துறையில் ஒரு டைரக்டரேட், ஒரு இயக்குநரகம் இருக்குது. அவங்க தான் இந்த ட்ரோனுக்கான அனுமதி கொடுக்கக்கூடிய அந்த இதை வச்சுருக்கிறாங்க. வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைனில் கூட அப்ளை பண்ணி அதை ஃபார்மலாக வாங்கிக்கலாம். DGCA கட்டுப்பாடு. 3வது போலீஸ். இதில் போலீஸ் கொடுத்தாலும் இந்த 2 கிளியரானால் தான் போலீஸ் கொடுப்பாங்க. நீங்கள் லோக்கல் போலீஸ் வாங்குறது எப்பயுமே ஈஸி தான். அப்போ இந்த 3 இடத்துலையும் வாங்காமல் இந்த திருவிழா கூட்டத்தை ட்ரோனை வச்சு ஃபோட்டோ எடுத்து
வீடியோ எடுத்து இன்ஸ்டால் அப்லோட் பண்ணதற்காக 5 பேர் கைது செய்யப்பட்டார்கள். நீங்கள் ஒரு பழங்கால மான்யூமெண்ட்டாக, அதாவது பழங்கால உங்களுக்கான ஒரு பொக்கிஷமாக பராமரிக்கப்படுகிற இடம். தஞ்சை பெருவுடையார் கோயில் இன்னைக்கு அகழாய்வுலாம் நடக்கல, இங்க அகழாய்வு நடக்குது. அதை விட சென்சிடைஸான ஏரியானும் போது இன்னும் அதற்கான விதிகள் கூடுதலாக இருந்திருக்கும். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 50,000 முதல்ல ஒரு டெபாசிட் கட்டணும். அது போக இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. இது ரெண்டும் நீங்கள் பணம் கட்டி வாங்குறதுங்கிறது பிரச்சனை இல்லை. என்ன பர்பஸ்க்காக வாங்குறீங்க? நீங்கள் டாக்குமெண்ட்ரிக்காக, நம்ம தொலைக்காட்சிகளில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் மீடியாவை விடுங்க, சேட்டலைட்டில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணாலே கொடுப்பதற்கு அவ்வளவு முடியாதுன்னு அப்ரப்டாக மறுத்த விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. 2018-19 அந்த காலகட்டங்களில் அன்னைக்கு இப்போ டாப்பில் இருந்த சேனலினுடைய தலைமை ஆசிரியர்களாக இருந்தவர்கள் அப்ரோச் பண்ணியுமே முடியாதுன்னு அப்ரப்டாக மறுத்தாங்க. இதே கீழடி தொடர்பான இடத்துலையும் சிவகலை போன்ற பகுதிகளில் எடுப்பதற்கு ட்ரோனுக்கு டாக்குமெண்ட்ரிக்கு இன்னும் போதே கூட அனுமதிக்காத சூழலில் நீங்கள் ஆய்வுக்கு போகிறீங்கன்னு உள்ளே போகிறீங்கன்னா எப்படி அனுமதிக்க முடியுங்கிற கேள்வி இருக்குது. இப்போ அமைச்சர் செய்ய வேண்டியது இந்த 3 இடத்துல அவங்க கிளியரன்ஸ் வாங்கினாங்களா. அதில் இன்னொன்று, அமைச்சர் போகும்போது அவங்க எடுக்கிறாங்க இல்லையா, பின்னாடி அவங்க எடுக்கிறது, அதுவும் வீடியோவோட நமக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. அப்படி ரிலீஸ் ஆகிறத நம்ம பார்த்தோம்னா இவங்க அதை ஷார்ட்ஸுக்கு தான் எடுக்கிறாங்கிறது நமக்கு தெரியுது. ஆய்வுக்கு அப்படின்னு நீங்கள் அனுப்புறீங்கன்னா ஆய்வு எடுப்பதற்கு இதற்கு முன்பாக யாராவது இங்கே தமிழ்நாட்டில் உங்களுக்கு இதையும் சேர்த்து தமிழ் வளர்ச்சித்துறை, அது போக தொல்லியலும் அவங்க தான் பெரும்பாலும் பார்க்குற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த தங்கம் தென்னரசோ இல்லை அதற்கு முன்பாக இருந்த மாஃபாய் பாண்டியராஜனோ, ஐ திங்க் வைகை செல்வன் ஒரு ஷார்ட் பீரியட் இருந்து தான் நினைக்கிறேன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். இவங்க யாராச்சும் இவங்களும் போய் கீழடியை பார்த்துருக்குறாங்க, அந்த ஆய்வை நாங்கள் மேற்கொள்வோம். அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பீரியட்லையும் சொல்லப்பட்டது, திமுக பீரியட்லையும் கொண்டு வந்து அந்த இரும்பினுடைய காலம் இதெல்லாம் பேசினதெல்லாம் நம்ம பார்த்தோம். இவங்க யாராச்சும் இப்படியான ஷார்ட்ஸ் எடுத்திருக்காங்களான்னு ஒரு கேள்வி வருது. அப்படி எடுத்திருந்தா அதுவுமே என்ன ப்ராசஸில் நடந்துச்சுங்கிறத பார்க்கணும். இவங்க அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணாங்களான்னு பார்க்கணும். இதில் அடுத்த ஹைலைட்டு, நீங்கள் ட்ரோன்ஸில் எல்லா ட்ரோனையும் பறக்க விட முடியாது, சில குறிப்பிட்ட ட்ரோன்ஸை தான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ட்ரோனை இயக்கக்கூடியவர்கள் மத்திய அரசினுடைய அந்த இயக்குநரகம் டிஜிசிஎல கோர்ஸ் முடிச்சு, பைலட் கோர்ஸ் முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கினவங்களாக தான் இருக்கணும். ஆமாம். இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்முடைய நமக்கு தெரிந்த நட்பு வட்டாரங்கள்லேயே கூட இப்போ சினிமாவோ அல்லது ஃபங்க்ஷன்ஸை கவர் பண்ணுறதுக்கோ ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க. முறைப்படி கற்றுக்கிட்டாங்க, சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஆனாங்களான்னா இருக்காது. ஆனால் தொழில் முறையில் எப்படி கற்றுக்கிட்டு அதை விட பெட்டராக பண்ணுறவங்க கூட இருப்பாங்க. ஒருவேளை அப்படியான நாட்கள் ஏன்னா நீங்கள் அமைச்சருக்கான பிஆர் டீமில் அல்லது ரீல்ஸ் ஷூட் பண்ணுற டீமில் அமைச்சராக அவர் அதுக்கு பேமெண்ட் கொடுக்க முடியாது. மேபி அது அவருடைய பர்சனல் பிஆர் ஒர்க்காக தான் இருக்க முடியும். நீங்கள் பிஏ வரைக்கும் தான் மேபி அரசு அவங்க அனுமதித்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதா கிளைம் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இந்த டீமுக்கெல்லாம் நீங்கள் தான் உங்களுடைய ஓன் எக்ஸ்பென்சஸில் தான் கொடுக்கணும். அப்படியாக ஒரு டீமை உள்ளே கொண்டு போகிறதுக்கு நீங்கள் பாஸ் வாங்கியிருந்திருக்கலாம். ஆனால் அவங்க இந்த லைசன்ஸ் வாங்கியிருக்காங்களா, நீங்கள் அடுத்த கேள்வி வரணும். ஆமாம், ட்ரோனே பை சான்ஸ் நீங்கள் வாங்கியிருந்தாலும் ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தானே. இப்போ நீங்கள் வந்து ட்ரோன் வச்சிருக்காங்கனாலே குறிப்பிட்ட வரைக்கும் ஹைட்டில் பறக்கிற ட்ரோனுக்கு லைசன்ஸ் வேண்டாம். ஆனால் அதுக்கு மேலே போச்சுனாலோ அல்ல அதுக்கு மேலே போகுதுனாலோ உங்களுக்கு ட்ரோன் வேணும், இது வேணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது, முக்கியமான யாராவது ஒரு நபர்கள் வராங்கன்னா ட்ரோன் பறக்க தடை, இப்படியான செய்திகள்லாம் கேட்டிருக்கோம். ஒரு அடிப்படையான ஒரு புரிதல் வேணும். அது கூட அமைச்சருக்கு இல்லையா, இல்லை வேணுங்கன்னே பண்ணுறாரா? ஏன்னா கடைசியாக அமைச்சர் மேலே இதே ராஜ்மோகன் மேலே இன்னொரு சர்ச்சை வந்துச்சு. வெளிநாடுகளுக்கு அமைச்சர் பயணம் பண்ணும்போது டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் தான் வேணும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. அது கூட தெரியாத அளவுக்கு ஒரு ஓன் பாஸ்போர்ட்டில் 2 அமைச்சர்கள் போயிட்டு வராங்க. கேட்டால் அந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வாங்க நேரம் ஆயிடுச்சு, அதனால நாங்கள் வந்து ஓன் பாஸ்போர்ட்டில் போகணும்னு ஒரு விளக்கம், வித்தியாசமான ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமாக உதவி செய்யுங்க. நன்றி. இல்லை, அதை வந்து அவர் கிளாரிஃபை பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, அதுக்கான டைம் இன்னும் கூடுதலாக இல்லை, அதனால் நாங்கள் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடம் உரிய அனுமதி பெற்றுவிட்டு தான் ஓன் பாஸ்போர்ட்டில் போயிட்டு வந்தோம், டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் ஆனதுங்கிறாரு. மேபி அதை இன்னும் ஒரு சைடு தான் இப்போ வெளில வந்திருக்கு. இந்த விஷயம் வெளியில் வரலன்னா அவங்க சொல்லியே இருக்க மாட்டாங்க. அவங்க போயிட்டு வந்து ஏறத்தாழ 3 வாரத்துல இருந்து 1 மாதம் ஆகி இருந்திருக்கலாம். அப்போ இது இப்போ பின்னாடி சர்ச்சையான பிறகுதான் அப்படி ஒரு விஷயம் நடந்ததே வெளியில் வருதுன்னா, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி இது தொடர்பாக தெளிவாக நமக்கு விளக்கணும், அல்லது யாராவது தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டால் தான் கிளாரிட்டி என்னங்கிறது வரும். இப்போதைக்கு அமைச்சர் சொன்னது நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டாலும், இப்போ நீங்கள் ட்ரோன் பறக்க தடை அப்படிங்கிற விஷயம், இது எந்த இடம்னா இது கட்டுப்பாடு ஏஎஸ்ஐ கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ நீங்கள் குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும் நம்மளே யார் வேணாலும் எடுத்து நம்மளே ரீல்ஸ் எல்லாம் போடுறோம், ஃபங்க்ஷன்ஸ் எடுக்கிறோம் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்குறது, அந்த இடம் யாருக்கு சொந்தமானதுங்கிறது. நீங்கள் ஏஎஸ்ஐங்கிறது அது ஒரு தனியான நிறுவனமாக இருக்கும் பொழுது அதில் மேலே ஃப்ளைட் இது கண்ட்ரோல் அவங்கக்கிட்ட தான் வரும். அவங்க கூடுதலாக உங்களுக்கு டிஜிசிஏ, அதான் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன், இது போக அவங்க போட்டிருக்கக்கூடிய விதிகள் இதெல்லாம் காம்போசிட்டாக வரும்.
இடம் ஏஎஸ்ஐக்கு சொந்தம். ஆனால் அந்த ஏர கட்டுப்பாடுங்கிறது இன்னொரு மத்திய அரசுன்ற இன்னொரு துறை உள்ளே வருது உங்களுக்கு, மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன். அப்போ இதெல்லாம் 2-3 துறைகளிடம் நீங்கள் ஒருங்கிணைந்து ஒரு இடத்த பராமரிக்கிற இடத்துக்கு போகிறாங்க. ஆக்சுவலாக அந்த தஞ்சாவூரில் நான் சொன்னேன் இல்லையா, கோவில் திருவிழாவை எடுத்ததுங்கிறது லோக்கல் போலீஸ் தான் அந்த வீடியோவை பார்த்துட்டு சோமோட்டோவாக கேஸ் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்கல. ஏன்னா விதி இருக்குன்னு போலீஸ்க்கு தெரியும். நீங்கள் பர்மிஷன் இல்லாமல் 2 பேர் எடுத்து ட்ரோன் ஷாட்டை போட்டோன்னா அடுத்து வரிசையாக ட்ரோன் இருக்கிறவங்கெல்லாம் வந்து கேண்டிட் வீடியோ எடுக்கிறேன்னு உள்ளே இறங்கிடுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க கைது செய்யப்பட்டு வழக்கு பதிவு செஞ்சப்பட்ட பிறகு தான் ஏஎஸ்ஐ கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அன்றைக்கி டிஜிசியாவும் எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்லலை, போலீஸே சோமோட்டோவாக எடுத்ததுங்கிறது தஞ்சை பெருவுடையார் கோவிலில் நடந்தது. இப்போ இதில் கிளியரன்ஸ் நடந்திருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கன்னா இப்போ பத்திரிகையாளர்களோ மற்றவர்களோ போகும்போது அங்கே அப்படி இல்லைன்னு அது வந்து ட்ரோன் ப்ரோன் ஜோன், அதாவது ட்ரோன் பறப்பதற்கு தடை செய்யப்பட்ட பகுதிங்கிறது தான் இருக்கிறவங்க. யார் அங்கே அனுமதி கேட்டாலும் அனுமதி கிடைக்காது. ஒருவேளை அமைச்சர் ஸ்பெஷல் இதை வச்சு பண்ணாராங்கிறத அவர் இப்போ விளக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாருங்கிறது தான். யாருக்குமே இல்லை அப்படின்னும் போது நீங்கள் டாக்குமெண்ட்ரி பண்ணுவதற்கு இல்லை ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு அனுமதிப்போம்னா அது என்ன? இப்போ முடிச்சுட்டு வந்து நீங்கள் கீழடி குறித்து இல்லை கீழடி தொன்மை இல்லை அடுத்த கட்டம் இது குறித்து அமைச்சர் பேசுகிறத நம்ம யாருமே எதுவும் சொல்லலை. நீங்கள் பிஜிஎம் மிக்ஸ் பண்ணி ரீல்ஸாக ஷார்ட்ஸாக போட போகிறீங்க, அவ்வளோதானே. இந்த இதை நமக்கு என்ன சிக்கல்னா, அமைச்சர்களாக இருக்கிறவர்களே இப்போ இப்படி பண்ணால் என்ன தப்பு, அவர் அமைச்சர் போகக்கூடாதுன்றக்கான்னுட்டு ரொம்ப அது வந்து புரிதல் இல்லாமல் கேட்குறாங்களா இல்லை விதண்டாவாதமாக கேட்குறாங்களா? அமைச்சரே சட்டத்தை ஃபாலோ பண்ணலன்னா அவரை பார்த்து நாளைக்கு தாவேக்கா இவங்க தான் ஒன்றிய செயலாளர்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு இதுக்கு போகிறாங்களே, அந்த மாதிரி கிளம்பி ஆளாளுக்கு ட்ரோனோட கிளம்பி போயிட்டாங்கன்னா, ஏன்னா பிஆர் டீம் அவங்க எல்லாரும் தான் வச்சுருக்கிறாங்க. அமைச்சர் என்பதற்காக இவருக்கு எக்ஸப்ஷன்னா இல்லை இவர் அதை ப்ராப்பராக கிளியர் பண்ணியிருக்கிறாரா? கிளியர் பண்ண ப்ராசஸ் என்னன்னு உங்கள் கட்சிக்காரங்களும் நீங்கள் சொல்லிட்டா பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க போனாங்கன்னா அது வேற. இப்போ இந்த ஒரு ட்ரோன் ஷாட்டை பார்த்தா அடுத்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமேயா, இவர் முதல்ல முந்திக்கிட்டாரே நம்மளும் போய் செய்வோம்னு கிளம்பி உங்கள் ஆட்கள் வரமாட்டாங்கன்னு நீங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நீங்கள் சொன்னதை மீறி தானே போய் ஸ்கூலுக்குள்ளே ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு உங்களுடைய பெண்ணாங்கிற எம்எல்ஏ. அப்போ நீங்கள் சொல்கிறத விடவும் நீங்கள் செய்கிறத பார்த்து அப்படியே செய்கிறது காப்பி கேட் அப்படிம்பாங்க. அந்த காப்பி கேட்டு மாதிரி தான் நீங்கள் பண்ணுறத அப்படியே நம்மளும் இப்படி செய்யலாங்கிற அளவுக்கு தான் அதை உங்கள் கல்ட்டாக இருக்காங்கங்கிறது கவனிக்க வேண்டியது. ஒரு சாமானியன்னு இல்லை, யாரோ ஒரு சராசரியான ஆள் இப்படி போய் ட்ரோன் பறக்க விட்டிருந்தால் அந்த இடத்தில் காவல்துறை நேரம் சோமோட்டோ வழக்கு பதிவு செஞ்சிருக்குமா இருக்காதா? அப்போ அமைச்சர் வாங்கியிருந்தால் அதை தெளிவுபடுத்திட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ நமக்கு என்னென்னா இவ்வளவு சட்டங்கள் இருக்கும்போது இதுக்கான கிளியரன்ஸ் கிடைத்ததா என்கிறது கேள்வி. இது நேரடியாக இப்போ இவங்க சம்மந்தப்பட்டதான். மத்திய அரசுக்கு நம்ம அதை எழுதி போட்டு கேட்குறத விடவும் அவங்களே ஒரு அறிக்கையின் மூலமாகவோ ஒரு விஷயத்தின் மூலமாகவோ நிச்சயமாக தெளிவுபடுத்த முடியுங்கிறது. ஆனால் அந்த அரசாங்கம் அவ்வளோ வெளிப்படைத்தன்மையாக இருக்குமானா நான் அப்படி நம்பலை. இந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டு ஒரு கட்டத்திற்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பில் கேட்கும்போது அவர் சொன்னார், அதை விளக்குறதுக்காக அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பு அதுக்குன்னு வைக்கல, சும்மா கேட்கறதுனால அவர் அதை தெளிவுபடுத்துறாரு. அஃப்கோர்ஸ் அந்த ஸ்டாண்டை வாங்குறதுக்கு அப்ப நாங்களா சொல்ல மாட்டோம், கேட்டா பாத்துக்கலாங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா? அது எந்த வகையில வெளிப்படைத்தன்மை, எந்த வகையில நீங்க சொல்லக்கூடிய டிரான்ஸ்பரன்சி என்கிற கேள்விதான். இப்ப அந்த ட்ரோனுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க கல்யாண வீட்டுக்கே போனா கூட ட்ரோன் பறக்கும். அந்த ட்ரோன் நம்ம இடத்துல இருந்து குறைந்தபட்சம் ஒரு தலைக்கு ஒரு 10 அடி இல்லை 5 அடிக்கு மேலே பறந்தாலே நம்ம தலையெல்லாம் களையும், ட்ரெஸ் எல்லாம் பறக்கும். ஏன்னா அவ்வளோ ஃபேன் வந்து அவ்வளோ வேகமாக போகும். நீங்கள் சொல்கிறபடி அந்த மணல் மேடு இருக்கிற கீழடியில் இன்ச் பை இன்ச் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ரொம்ப சென்சிட்டிவான ப்ரஷ்ஷை வச்சு ஒவ்வொரு இன்ச்சாக பண்ணுவாங்க. அப்போ அந்த ட்ரோன் அங்கே பறந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆதாரங்கள் களையும். அதாவது நீங்கள் சொல்கிறது தான் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா இவர் லைசன்ஸ்டு பைலட்டா இல்லாம பை சான்ஸ் இருக்காருன்னா ஒரு சிக்கலாகி ட்ரோன் அதுல விழுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஆராய்ச்சிங்கிறத தாண்டி அதை அதனுடைய பாதுகாப்பே இந்த இடத்துல கேள்விக்குள்ளாகுங்கிற ஒரு விஷயமும் நிறைய இடங்கள்ல ட்ரோன் விழுந்திருக்கு. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களே ஒரு கட்டத்துக்கு மேல அதாவது அந்த ட்ரோனோட ரிமோட்ல இருந்து அது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தான், நிறைய பேர் அதை தாண்டி ஓட்டிடுவாங்க. ஓட்டினோடனே என்ன ஆகுனா, இந்த ட்ரெயின்லலாம் ட்ரோன் ஓட்டி பார்த்துருக்கீங்களா? ட்ரெயின் உள்ளே உட்காந்துக்கிட்டு ட்ரெயினை ஃபாலோ பண்ணி ட்ரோன் ஓட்டுவாங்க. அது ரொம்ப கொடுமையாக இருக்கும். அது திடீர்னு எல்லையை கடந்துருச்சுன்னா எங்கேருந்து போய் ட்ரோன் எடுக்கிறது? அவ்வளோதான், அது விழுந்துருச்சு, இவன் ஏதாவது ஒரு ஸ்டேஷன் போவான். அப்போ இவ்வளோ சிக்கல்கள் இருக்குல்ல. இப்போ கண்டிப்பாக மத்திய அமைச்சர்கிட்ட மாநில அரசாங்கம் போய் ஒரு பர்மிஷன் கேட்குறாங்கன்னா அங்கே என்ன பிரச்சனை? ஏதாவது தப்பாக நடக்குதா? ஆராய்ச்சியில் ஏதாவது குளறுபடிகள் நடக்குதா? அதுக்கு ஏதாவது உங்களுக்கு வேணுமான்னு பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். அப்போ இவங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் அப்படி எதுவும் நடக்கிற மாதிரி நமக்கு தெரியல. அப்போனா இது வந்து ஒரு அட்டென்ஷனை திருப்புறதுக்காகத்தான் பண்ணுறாங்களோ? தொடர்ந்து நாங்கள் செய்திகளில் நெகட்டிவோ இல்லை பாசிட்டிவோ நாங்கள் இடம் பெறணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. இல்லை, அவங்க பாசிட்டிவ் டோனுக்காக தான் அவங்க செய்கிறாங்க.
எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. இது இவ்வளவு விமர்சனமாகுங்கிறது அவங்களால அப்படி ஒரு யோசனையே கிடையாதையோ அப்படிங்கிற எண்ணம் வருது. இப்போ சமணப்படுகையில் கூட இன்னொரு யாராவது ஆய்வாளரை கூப்பிட்டுட்டு போய் இது என்னன்னு கேட்டவர் விளக்கிட்டு கூட முடிச்சுட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருந்துருக்கலாம். நான் நினைக்கிறது அவருக்கு தனிப்பட்ட முறையில் அமைச்சர் ராஜ்பவனுக்கு தமிழின் மீதான உணர்வு குறித்து அதில் இருக்க அந்த பாண்டு குறித்துலாம் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அவர் நிச்சயமாக முதல் முறை அந்த சமணப்படுகைக்கு நேற்று தான் போனாருன்னு நான் நம்பலை. அவர் இதற்கு முன்பாக பல முறை போயிருந்திருக்க முடியும், பார்த்திருந்திருக்க முடியும். கரெக்டாக அந்த இடத்துல போய் படுத்து கல்வெட்டை பார்க்குறாரு அப்படின்னும் போது சரி ரைட்டு. அது வந்து எனி பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டின்னு அரசியல்வாதிகள் நினைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு இதெல்லாம் என்னென்னா இதை அதுக்கு அடுத்தபடியாக முறைப்படி நீங்கள் ஆவணப்படுத்தி அடுத்த தலைமுறைக்கு ப்ராப்பராக கொண்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ இதில் திரும்ப திரும்ப நம்ம கேட்க வேண்டியது, விதிகளை நீங்களே உடைக்கிறது கவர்மெண்ட்டில் உட்காந்துட்டு செஞ்சீங்கன்னா சாமானியன் எப்படி விதியை சட்டத்தை மதிப்பான்? ஒரே கேள்வி தான். இவங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க, குதிரை பேரங்கிறீங்களே, நான் ஆஃப் த பாக்ஸாக இருந்தாலும் அதை சொல்கிறேனே, குதிரை பேரம்னா நீங்கள் ஏன் கோர்ட்டுக்கு போகலம்பாங்க. அதையே தான் நம்ம கேட்குறோம். கரூரில் முன்னாள் முதலமைச்சர் சதி பண்ணிட்டாருன்னு கரூரில் போய் பேசி என்ன பண்ண? ஆதாரத்தை தூக்கிட்டு சிபிஐட்ட போய் இருக்க வேண்டியதானே, எதுக்கு பேசுனீங்க? போலியா? கோர்ட்டுக்கு போகலன்னா என்ன அர்த்தம்? அப்போ வாய்ச்சவடால் தானான்னு திரும்ப நம்ம கேட்டோம்னா பதில் இருக்காது. நம்மளை கைதும் பண்ணுவாங்க. அது வந்து நீங்கள் வந்து யாருக்காவது மெசேஜ் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் வந்து இங்கே சோர்ஸாக வச்சு யாருக்கிட்டலாம் பேசுனதெல்லாம் சிக்கல் இல்லை. மெசேஜ் வந்திருக்குனாலே அதை நோக்கி நகர்ந்துடும். அப்போ இந்த இடம் தான் நீங்கள் இதை சட்டம் நான் கேட்குறது, ஒரு தனி மனிதர் தான் சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கில் அப்படி வந்து போலீஸ் சதி பண்ணிருச்சுன்னு வெளியில் பேசினா அவரின் மீது சட்டம் பாயும்னா முதலமைச்சர் அதை செய்கிறது அந்த முதலமைச்சர் நாற்காலிக்கு உரிய கண்ணியமானதாங்கிறதான் நம்ம எழுப்புற கேள்வி. அதே மாதிரி இப்போ இதில் என்னென்னா இவ்வளோ குழப்பங்கள் வருதுன்னா தெளிவுபடுத்துறதுக்கு ஒரு அறிக்கையை நீங்கள் கொடுத்து கூட உங்களால் தெளிவுபடுத்த முடியும். கடந்த காலத்தில் கோர்ட்டில் போய் அது கேஸ் ஆகி நீதிபதிகள் கேள்வி எழுப்பி நோட்டீஸ் கொடுத்த பிறகு ஸ்கூலுக்கு யாரும் போகக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு 5 மணி நேரம் கழிச்சு ஒரு அறிக்கை கொடுத்தீங்க. அடுத்த நாள் சர்க்குலர் போட்டீங்க. கோர்ட்டுக்கு போகாமல் இருந்தால் நீங்கள் அதை கொடுத்துருப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை. அதுக்கு முன்னாடி அவ்வளோ பேர் போனாங்க. அதுக்கு பிறகும் இப்போ போன வீடியோக்கள் வருது அப்படின்னா நடவடிக்கை நீங்கள் எடுக்கணுங்கிறதுக்காக இல்லை, அது பேக் ஃபயர் ஆனால் அதை வந்து அந்த இமேஜை ரிவர்ஸ் பண்ணுவதற்காக நீ செய்கிறீங்களா என்பது தான் கேள்வியாக இருக்குது. இந்த அரசு வழக்கம் போல் மற்ற எல்லாவற்றிற்கும் எப்படி மௌனமாக இருக்கிறார்களோ அப்படியே தான் இதுக்கும் இருப்பார்களோ நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மேபி இப்போ இதில் என்னென்னா இந்த ஏஎஸ்ஐயை தாண்டி தமிழ்நாடு தொல்லியல் துறை அதுக்கான சாங்ஷன்ஸ்னால் உங்களுக்கு ஏர் ஸ்பேஸ் கண்ட்ரோல் ஒரு இது ஏஎஸ்ஐ சைட்டாக இல்லைன்னா நீங்கள் அலோவ் பண்ணுறதுக்கு போலீஸே போதும். ஆமாம், நீங்கள் அது வந்து தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத இடமாக இருந்தால் வெறும் லோக்கல் போலீஸே மினிஸ்டர் டீம் பண்ணும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்கள் சொல்லணுமா சார் அப்படின்னா மினிஸ்டரோட பிஏ பேசினாலே கிளியர் பண்ணிடுவாங்க. ஏஎஸ்ஐ உள்ளே வரும் பொழுது ஏஎஸ்ஐ ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ் எல்லாம் மத்திய அரசினுடைய உங்களுக்கான ட்ரோன் ரெகுலேஷன்ஸ்குள்ளே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா ஒரு மத்திய அரசினுடைய நிறுவனம் மாநில அரசினுடைய சட்டத்திட்டங்களை விடவும் அவங்களுக்கு சென்ட்ரலைஸ்டாக இருக்கிறத தான் அவங்க அடாப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா இந்தியா முழுக்க இதுதான் சட்டம்னு அவங்க அடாப்ட் பண்ணுறது அங்கே இருக்கிறதா தான் வரும். ஸோ அதில் தான் இந்த சட்ட ரீதியிலாக உள்ளுக்குள்ளே புகுந்திருக்கக்கூடிய ஓட்டை உடைசல்களை அலசி ஒரு வேளை எதுவும் விளக்கம் கொடுக்குறாங்களான்னு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நிச்சயமாக ரொம்ப தெளிவாக பேசியிருக்கீங்க. பார்ப்போம் இந்த வீடியோ புரியுதா இல்லையான்னு அவங்க கமெண்டில் சொல்லுவாங்க. இல்லைனா நம்ம மேலும் இன்னும் கூட தெளிவாக விளக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். அமைச்சருடைய விளக்கமும் தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நேரம் ஒதுக்கி கலந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி.